வணக்கம். ஆயுஷ் வச்சுருக்கேன். நான் உங்கள் ஆனந்தன். ஆயுஷ் நியூஸ் 24/7 ஆச்சந்தோ. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? நிறைய சேனலில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் விளக்கங்கள் இருக்கும். பொய்யா கூட இருக்கலாம், இங்கே எவிடன்ஸோடு இருக்குது. சரி, இந்த விஷயத்தை பார்க்கலாம். கைட்லைன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல் இது அரசு பள்ளிகளுக்கு கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான கடிதம். இது நம்முடைய அரசு செயலர் ஜே குமரகுருபன் அவர்கள் அமைச்சிருக்காங்க. இதோட கண்டென்ட்டே ஃபஸ்ட்டு பேஜில் எதுவும் இந்த பொருள்லேயே முடிஞ்சிருது பாருங்கள். பள்ளி கல்வியில் உதவி பெறும் பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நியமன ஒப்புதல் அளிக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏனைய பிற ஆசிரியர்கள் நியமங்களும் நியமன ஒப்புதல் வழங்க வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லிட்டாங்க. இப்போ காம்படிஷன் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிற பிடி டீச்சரோ, எக்ஸாம் எழுத போகிற எஸ்ஜிடி டீச்சரோ, அடுத்து பிஜிடிஆர் வெயிட் பண்ணுற டீச்சர்ஸுக்கு இந்த கடிதம் ஒரு முக்கிய கடிதமாக கிடையாது. யாரெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணி செஞ்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான கடிதம் தான் இந்த கடிதம். அதே மாதிரி ஏற்கனவே நியமனங்கள் பெற்று சம்பளம் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 8 10 வருஷம் நியமனத்தை வாங்கியிருக்காங்க. 2011-12 நியமனத்தை வாங்கிட்ட பிறகுடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு சேலரி வாங்காமல் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு பார்வை பாருங்கள். மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பாணை 9/8/2019 சொல்கிறாங்க. இந்த 9/4/2019 முன்னாடி யாரெல்லாம் நியமன ஆணையை ரெகுலைஸ் பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கு நிபந்தனை அடிப்படையில் நியமனம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா டெட்டு பாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு லைனுக்கு பாருங்கள். கம்பல்சரி டெட்டு இருக்கணும். ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர், செகண்ட் கிரேட் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் செகண்ட் கிரேட் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி, பிடிஏ அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி, டெட்டு விதிமுறைகள் உட்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நியமன ஆணை கொடுத்துருங்க, சேலரி விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கடிதம். இது ஒரு பெரிய அளவில் அரசு பணிக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு உதவி இருக்காது. இந்த ஒரு லைன்னே தெரிந்து பாருங்க இல்லையா? தனி மேலாண்மையாக செயல்படும் ஒரு பள்ளியில் அனுமதிக்கப்பட்ட அப்பணியிடம் நிரப்புவதற்கு அப்பணியிடத்தை பள்ளி நிர்வாகத்தினால் நியமன விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு கல்வி தகுதிகள் டெட்டு தேர்ச்சி உட்பட அனைத்தும் நிறைவு செய்திருக்கும் நிகழ்வில் அந்நியமனத்தை நியமன விதிகளுக்கு உட்படுத்தி ஏற்படுத்திடலாம். ஸோ இது எல்லாமே பெண்டிங்கில் வச்சுட்ருக்காங்க. நிறைய டிஓ ஆஃபீஸஸ், சிஓ ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெட்டு பாஸ் ஆகலாம், அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்ருக்காங்க. இதை அப்புறம் நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 6ல் அரசாணை நிலையம் 165 பள்ளிக்குழு கல்வித்துறை 17/9/2019 சுட்டி காட்டி நியமன ஒப்புதல் கோரும் கருத்துரைகளை மாவட்ட அலுவலர்கள் நிராகரிக்கக்கூடாது. டிஓ ஆஃபீஸில் என்ன பண்ணக்கூடாது, இதை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக பாருங்கள். மேற்படி நியமன ஒப்புதல் அளிப்பது சார்பாக வழங்கப்பட்ட அறிவுரைகள் அனைத்து வகையான பதவி உயர்வு நியமனங்களும் போதுன்றாங்க. ஸோ அதே எய்டட் ஸ்கூலு, மைனாரிட்டி ஸ்கூல், இதில் மைனாரிட்டி ஸ்கூல் சொல்லும் போது மைனாரிட்டி ஸ்கூலுக்கும் இந்த விதிகள் பொருந்தும், நியமனத்துக்கும் டெட்டு பொருந்தும், அதே மாதிரி பதவி உயர்வுக்கும் டெட்டு பொருந்துன்றத வார்த்தைகளாக சொல்லாமல் மறைமுகமாக இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெட்டு ப்ரொமோஷன் கேஸு டெட்டுக்கு மேண்டட்ரியான்றது நம்முடைய உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில், நம்ம ஹைகோர்ட்டில் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் நிலுவையில் இருக்குது. அதனோட முடிவு வந்துச்சுன்னா இன்னும் தெளிவாகிடும். மீண்டும் அடுத்த செய்திகளும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது ஆயுஷவன் செய்திகள். நான் உங்கள் ஆனந்த்.